வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தினேஷ் தன்ராஜன். இந்த வீடியோவில் நீச்சனோட வீட்டில் இன்னொரு நீச்ச கிரகம் அமரும் பொழுது அந்த கிரகத்தோட தசை என்ன பண்ணும் அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. இப்போது ஒரு கிரகம் நீச்சம் பெற்றால் என்ன செய்யும் அப்படிங்கிற விஷயம் பேசிக்காக ஒரு சிலருக்கு தெரியும். அந்த கிரகம் அமர்ந்த வீட்டின் அதிபதியும் நீச்சம் அப்படிங்கிற பட்சத்தில் நீச்சனோட வீட்டில் நீச்சல் இருக்கும் பொழுது எப்படி பலன் தரும் அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய பேர்த்துக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அடிப்படையில் ஒரு கிரகம் நீச்சம் பெறும் பொழுது அந்த கிரகத்தோட காரகத்துவம் சார்ந்த விஷயங்கள் குறைபாடு இருக்கும். அந்த கிரகத்தோட செயல்பாடில் காரகத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, குரு நீச்சமாக இருந்தால் குருவோட காரகத்துவம்னு சொல்லக்கூடிய தனம், வாக்கு, குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அந்த தசாபுத்தி நடக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு ஒரு பின்னடைவு கொடுத்து அதன் பிறகு அதை கொடுக்கும், ஏங்க வச்சு கொடுக்கும், கஷ்டப்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது அமைப்பு. இப்போ ஒரு சனி நீச்சமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சனியோட காரகத்துவங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு இதெல்லாம் அந்த ஜாதகரை பெருசாக நெருங்காது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. இப்படி இருக்கும் பொழுது ஒரு கிரகம் நீச்சமாகி அந்த வீட்டின் அதிபதியும் நீச்சமாகும் பொழுது அந்த கிரகத்துக்கு எப்படி பலம் கிடைக்கும், பலமாக இருக்குமா பலவீனமாக இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். அடிப்படையில் ஒரு கிரகம் நீச்சமாகி இன்னொரு கிரகம் அமர்ந்த வீட்டின் அதிபதியும் நீச்சமாக இருக்கும் பொழுது அந்த கிரகத்தோட வலிமை கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இதுதான் உண்மை. ஏன்னா அந்த கிரகமே கொஞ்சம் பலவீனமாகி தன்னோட காரகத்துவங்களை பெருசாக செயல்படுத்த முடியாத தன்மையில் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அந்த வீட்டின் அதிபதி நீச்சமாக இருக்கும் பொழுது அந்த கிரகத்துக்கு ஸ்தான பலம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம், குறைவாக தான் இருக்கும். இப்போது வரக்கூடிய எக்ஸாம்பிளில் லக்னம், மீன லக்னம், லக்னாதிபதியாக வரக்கூடிய குரு நீச்சம், அந்த வீட்டின் அதிபதியாக வரக்கூடிய சனியும் நீச்சம். குரு லக்னத்துக்கு 11 வலிமையாக இருக்கார் அப்படின்னு எடுக்கிறதா, அல்லது அந்த வீட்டின் அதிபதி நீச்சமாக இருக்காருன்னு எடுக்கிறதா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். ரெண்டையும் தான் எடுக்கணும். அதாவது குரு 11 இருக்கிறதுங்கிறது நல்ல விஷயம். லக்னாதிபதி 11 இருக்கார், ஸோ லக்னாதிபதி பலம் பொருந்தி இருக்கார் அப்படின்னு நீங்கள் எடுத்தாலும் அந்த வீட்டின் அதிபதி நீச்சமாக இருக்கனால அந்த வீட்டின் அதிபதி தரக்கூடிய ஸ்தான பலம் சார்ந்த ஒரு பலம் அந்த கிரகத்துக்கு கிடைக்காது. லக்னாதிபதி 11 இருக்கிறது மட்டும்தான் நல்லதே தவிர இந்த இடத்துல குரு நீச்சமாக இருக்கிறது ஒரு காரகத்துவம் சார்ந்த விஷயங்களில் குறைபாடுகள் இருக்கும். அந்த வீட்டின் அதிபதி நீச்சமாக இருக்கிறது குருவை இன்னும் பலவீனப்படுத்தும். அதாவது குரு மட்டும் நீச்சமாக இருந்தார்னா குருவோட காரகத்துவம்னு சொல்லக்கூடிய தனம், வாக்கு, குடும்பம், சொத்து, பத்து, ஒரு மனமகிழ்ச்சி, பேரு, புகழ், அந்தஸ்து இது எல்லாத்தையுமே ஏங்க வச்சு கொடுத்துருவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏங்க வச்சு கொடுத்துருவார். அதே வீட்டின் அதிபதி நீச்சமாக இருக்கும் பொழுது இதில் பாதி கூட அந்த ஜாதகருக்கு கிடைக்காது. அல்லது நிறைய விஷயங்கள் தடைப்பட்டு ஏங்க வச்சு கண்ணீர் விட வச்சு கஷ்டப்படுத்தி அந்த ஜாதகருக்கு கொடுப்பாரு. ஸோ ஒரு வீட்டின் அதிபதி நீச்சமாக இருக்கும் பொழுது அந்த வீட்டில் அமர்ந்த கிரகமும் நீச்சமாக இருக்குன்னா கண்டிப்பாக அந்த கிரகத்தோட காரகத்துவம் பாதிக்கப்படும். இதை தாண்டி இன்னொரு நுணுக்கமான விஷயமும் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். இந்த இடத்துல குரு லக்னாதிபதி 10ஆம் அதிபதியாகி நீச்சம் பெற்று அந்த வீட்டின் அதிபதி நீச்சமாக இருக்கனால இந்த ஜாதகருக்கு, இந்த அமைப்பு உள்ள ஜாதகருக்கு கண்டிப்பாக தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள் ஒரு நிரந்தரமான அமைப்பு இருக்கவே இருக்காது. ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வேலைக்கு போயிருக்காரு, ஸ்டாண்டர்டான ஒரு தொழில் பண்ணுறாரு அப்படிங்கிற அமைப்பு இருக்கவே இருக்காது. 2-3 வேலை மாற்றிட்டேன், 4-5 வேலை மாற்றிட்டேன், 4-5 தொழில் பண்ணிட்டேன், எதுலேயுமே நான் இன்னும் சக்ஸஸ் ஆகலை, ஏஜ் 40 போகுது, 50 போகுது, இப்படிங்கிற அமைப்பு தான் இருக்குமே தவிர நான் ஒரு விஷயத்த பண்ணேன், அதில் ஸ்டாண்டர்டாக நின்னேன், ஜெயித்தேன் அப்படிங்கிற அமைப்பை தராது. காரணம் லக்னாதிபதியோட பலவீனம். இன்னொன்று, இந்த தசை புத்தி வரக்கூடிய பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு ஆரோக்கிய குறைபாடுகளையும் வயதுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா லக்னாதிபதியோட பலவீனம். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். தற்போது வரக்கூடிய எக்ஸாம்பிளில் லக்னம் மேஷ லக்னம். மேஷ லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் 7ஆம் வீட்டில் நீச்சம் லக்னத்தை பார்க்குறாரு. அந்த வீட்டின் அதிபதியாக வரக்கூடிய, அதாவது சூரியன் இருக்கக்கூடிய வீட்டின் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரனும் நீச்சம். இந்த இடத்துல பரிவர்த்தனை, குரு பார்வை அதெல்லாம் எதுவுமே இல்லை. எனவே 5ஆம் அதிபதி 7ல் நீச்சமாக இருந்து 7ஆம் அதிபதியும் நீச்சமாக இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த ஜாதகருக்கு 2 விஷயம் வாழ்க்கையில் நடக்கும். ஒன்று, காதல் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு செட் ஆகாது. காதல் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஃபெயிலியர் இருக்கும். காதல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்காது. காதல் திருமணம் பண்ணுனா லைஃபு ஃபெயிலியர் ஆயிரும். இப்போது 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி நீச்சமாக இருக்கக்கூடிய காரணத்தினால லைஃப் பார்ட்னரை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மைகளில் பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா 5-7 தான் ஒருத்தரோட மனசை புரிஞ்சுட்டு காதல் மலரக்கூடிய தன்மைகளை குறிக்கக்கூடிய இடம். ஸோ அது சார்ந்த விஷயங்களில் குறைபாடுகள் இருக்கும். அந்த ஜாதகரோட குழந்தை பெற்றுக்கக்கூடிய தன்மைகளில்
கொஞ்சம் ஏங்க வச்சு கஷ்டப்படுத்தி குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற விஷயத்த கொடுக்கும். 5ஆம் அதிபதி நீச்சமாக இருக்கார், 7ஆம் அதிபதியும் நீச்சமாக இருக்கிறனால குரு நல்லா இருந்தால் உடனே குழந்தை கிடைக்கும். குரு நல்லா இல்லைங்கிற பட்சத்தில் ரொம்ப கஷ்டப்படுத்தி ஏங்க வச்சு அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற விஷயத்த கொடுக்கும். இப்போது 5ம் 7ம் நீச்சமாக இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த ஜாதகரோட தாம்பத்தியம் அப்படிங்கிற விஷயத்திலும் குறைபாடுகள் இருக்கும், வயதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நார்மலாக இருக்கக்கூடியவங்களோட தாம்பத்தியத்துக்கும் இவங்களோட தாம்பத்தியத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். தாம்பத்தியத்தில் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகவோ அல்லது இன்ட்ரெஸ்டே இல்லாத தன்மையோ இது சார்ந்த விஷயங்களை அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக கொடுக்கும். 5 7ம் நீச்சமாக இருக்கும் பொழுது, பலவீனமாக இருக்கும் பொழுது. அதே போல் இந்த கிரகத்தோட காரகத்துவம்னு சொல்லக்கூடிய, சூரியனோட காரகத்துவம்னு சொல்லக்கூடிய அரசியல், அரசாங்கம், உயர் பதவி, அந்தஸ்து, கௌரவம் இது சார்ந்த விஷயங்களில் குறைபாடுகளை கொடுக்கும். சுக்கிரனோட காரகத்துவம்னு சொல்லக்கூடிய காதல், காமம், லைஃப் பார்ட்னர் புரிஞ்சுக்கக்கூடிய தன்மைகளில், லைஃப் பார்ட்னர் அமையக்கூடிய விஷயங்களில் பிரச்சனைகள், குறைபாடுகள் இருக்கும். ஸோ ஒரு கிரகம் நீச்சமாகி அந்த வீட்டின் அதிபதியும் நீச்சமாகும் பொழுது அந்த கிரகத்தோட காரகத்துவமும் பலவீனமாகுது, ஆதிபத்தியமும் பலவீனமாகுது. இதை ஈடுகட்டுறதுக்கு லக்ன யோக அதிபதியோட தொடர்பு இருந்தால் மட்டும்தான் ஈடுகட்ட முடியும். அந்த விஷயம் அப்படியே யோகமாக மாறும். இப்போது சூரிய தசையோ சுக்கிர தசையோ அந்த ஜாதகருக்கு வரல அப்படிங்கிற பட்சத்தில் இது சார்ந்து சின்ன சின்ன குறைபாடுகள் மட்டும் அந்த ஜாதகருக்கு இருக்கும். ஏதோ ஒரு தசை கரெக்டான ஏஜில் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு 100% நான் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். இப்போ ஒரு 20 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே சுக்கிர தசை வருதுன்னா அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக லவ் பண்ணுற விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கும். லவ் ஃபெயிலியர் ஆகிருப்பார் அல்லது முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆகிருக்கும். இந்த மாதிரியான ஆப்போசிட் ஜென்ரு, லைஃப் பார்ட்னர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை, நண்பர்களால் ஏமாறக்கூடிய தன்மை, முதுகில் குத்திட்டாங்க, என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பை அந்த ஜாதகருக்கு அந்த வயதில் கொடுக்கும். எனவே ஒரு கிரகம் நீச்சமாகிறது தப்பில்லை. அந்த வீட்டின் அதிபதியும் நீச்சமாகும் பொழுது அந்த கிரகத்தோட ஆதிபத்தியம், காரகத்துவம் இரண்டும் ஒரு சேர பலவீனமாகும் அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.